Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ரெண்டு ரோல்ல இந்த zigzag மாடல் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். ரெட் கலர்ல தனியா ஒயர் எடுத்து தான் இந்த zigzagல இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்திருக்கேன். இது எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். மேலே ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்கிறேன் பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோல்ல இந்த மாதிரி zigzag கூட வந்துட்டு பிங்க் கலர்ல போட்டிருக்கேன். அதையும் மேலே ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்கிறேன் பாருங்க. இது வந்துட்டு ரெண்டு ரோல் கூட. இப்போ இந்த கூட எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில உங்களுக்கு புரியாமல் போகும். இந்த கூட பின்றதுக்கு மொத்தம் 26 ஒயர், ஒரு ஒயரும் 7.25 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கூட பின்றதுக்கு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு சைடில் 3 அடி விட போகிறோம். கூடையோட சைடு வால் போடுறதுக்காக 3 அடி விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. 3 அடி முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிறத இப்படி பின் பக்கமாகவும் மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ரைட் சைடு இருக்கிறத வந்துட்டு கட் பண்ண ஒயர் 7.25 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் இந்த மாதிரி சரிசமமாக மடிச்சிருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப் எப்படி போடுறோம், இது ரன்னிங் ஒயர், இந்த ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் இதுவுமே பின் பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு 2வது நாட் போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூட பின்ன போகிறீங்கன்னா பிகினருக்காகவே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடைகள்லாம் போடுங்க. இப்போது 2வது ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணியாச்சு. மறுபடியும் இப்போ 3வது ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். சேம் இதே மாதிரி தான் இந்த ரன்னிங் ஒயரில் கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, 3 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரில் 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சேம் இதே மாதிரியே கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடு 3 அடி ஒயரை அளந்து விட்டோம் இல்லையா, சேம் அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 3 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும். பேஸில் நம்ம எத்தனை வரிசை போடுறோமோ அத்தனை வரிசையிலையும் இந்த மாதிரி சைடில் வந்துட்டு 3 அடி ஒயரை கட் பண்ணி விடணும். இந்த கூடையோட அளவுகள் மாறும்போது இந்த சைடில் விடுற ஒயரோட அளவுகளும் நமக்கு மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. 2 பக்கமும் 3 அடி ஒயரை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசை, டோட்டலாக வந்துட்டு இந்த பேஸில் நம்ம 10 வரிசை வரைக்கும் போட போகிறோம். இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். சைடில் 3 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு அளந்து இந்த மாதிரி சைடில் விடணும். இப்படி சைடில் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. இப்போ 2வது வரிசை நம்ம போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 3 அடி ஒயரை கட் பண்ணி விடணும். சேம் இதே மாதிரியே தான் 10 வரிசையும் பேஸில் நம்ம பின்னணும். ஓகேவா, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த 2வது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, இன்னும் எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு காமிச்சோன்னாக்கா உங்களுக்கே ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ஸோ இந்த எண்டு வரைக்கும் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 2வது வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் 3 அடி அளந்து விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த 2வது வரிசையிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு இதே ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ 3வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, அதுதான் சென்டர் அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசை நம்ம போட போகிறோம். அப்படி இல்லாமல் கீழ் பக்கத்தில் ஒரு 6-7 வரிசை எக்ஸ்ட்ரா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சைடு வால் போடும்போது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். ஒரு பக்கம் ஒயர் அதிகமாகவும் ஒரு பக்கம் ஒயர் நமக்கு சின்னதாகவும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அடையாளத்துக்கு முடி போட்டு வைக்கிறோம். இப்போ இந்த 3வது வரிசையில் லெஃப்ட் சைடு 3 அடி ஒயரை அளந்து விட்டாச்சு. அளந்து விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயரில் 3வது வரிசை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த எண்டு வரைக்கும் போடணும். எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 3 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுடணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மூணாவது வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் 3 அடி ஒயரை கட் பண்ணி விடணும். சேம் இதே மாதிரியே இந்த பக்கத்தில் 5 வரிசை பின்னணும். 5 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சென்டர்லேருந்து இப்போ மேல் பக்கத்தில் 5 வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசை பின்னணும். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ இந்த பக்கத்தில் நம்ம இன்னும் 4 வரிசை பின்ன போகிறோம். சேம் இதே மாதிரி தான் ரைட் சைடு இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. இப்படி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரில் இந்த பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வரிசை பின்ன ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு ரைட் சைட்லேயும் 3 அடி ஒயரை கட் பண்ணி விடணும். இப்போ சேம் இதே மாதிரி இந்த பக்கத்தில் 4 வரிசை பின்னணும். ஓகேவா? பின்னி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கூடையோட சைட் வால் ஃபுல்லாகவே கிராஸ் நாட்டில் போட போகிறோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் மொத்தம் 4 வரிசை போடணும். டோட்டலாக பேஸில் 10 வரிசை. 10 வரிசையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேஸ் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. நம்ம அடையாளத்துக்காக போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த முடியை பிரித்து விட்டுடலாம். பிரித்து விட்டுட்டு கூடையோட சைட் வால் ஃபுல்லாக நம்ம கிராஸ் நாட்டில் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் இல்லாமல் பின்ன போகிறோம். இப்போது இந்த பக்கத்தில் இந்த ஃபஸ்ட்டு ஒயர், செகண்ட் ஒயர், இந்த 2 ஒயரை பிடிச்சி நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். இது ஃபஸ்ட்டு நாட்டு. இப்போது இதே மாதிரி பக்கத்தில் அடுத்த 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இது செகண்ட் நாட்டு. இப்போ இதே மாதிரி இன்னும் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இது தேர்ட் நாட்டு. இப்போது 3 நாட் நம்ம பின்னியாச்சு. இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் நம்ம பின்ன போகிறோம். இந்த 3 நாட்டுக்கு மேலே பாருங்கள், ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இந்த ஒயரை பிடிச்சி நம்ம இங்கே நாட் போடுவோம். இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடுற மாதிரி வரும். அப்புறம் 2 நாட்டுக்கு மேலே 1 நாட் போடுற மாதிரி வரும். இப்போ குட்டியாக ஒரு மவுண்டன் ஷேப் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 3 நாட்டுக்கு மேலே இது 2வது நாட் நம்ம போடுறோம். இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும் பாருங்கள் இந்த ஒயர். கடைசியாக இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். இவ்வளோ தான் மவுண்டன் ஷேப்ன்றது. இதே மாதிரி 3 நாட்டு வச்சும் நீங்கள் மவுண்டன் ஷேப் பின்னிக்கலாம். 4 நாட்டு வச்சும் நீங்கள் இந்த மாதிரி மவுண்டன் ஷேப் பின்னிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இப்போ பாருங்கள், இப்போ நான் 3 நாட்டு வச்சு இந்த மாதிரி குட்டியாக ஒரு மவுண்டன் ஷேப் பின்னிருக்கேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 6 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல குட்டியாக ஒரு மவுண்டன் ஷேப் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இன்னொரு ஷேப் பின்னி காமிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல கிராஸ் நாட் போடுறோம். 1, இது 2, இது 3. ஒரு மவுண்டன் ஷேப் பின்னுறதுக்கு நமக்கு 6 ஒயர் தேவைப்படும். ஓகே, இப்போ 3 நாட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் நம்ம பின்ன போகிறோம். ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி கிராஸ் ஆகும். 2 நாட் மட்டும்தான் நம்மளால் போடவும் முடியும். இப்போ 1, இது 2. இப்போ 3 நாட்டுக்கு மேலே இந்த 2 நாட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த 2 நாட்டுக்கு மேலே 1 நாட் மட்டும்தான் போடுற மாதிரி வரும். இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே 1 நாட் நம்ம போடுறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த மவுண்டன் ஷேப்ன்றது. இப்போ சேம் இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நம்ம மவுண்டன் ஷேப் பின்னிட்டு வரணும். ஒரு மவுண்டன் ஷேப்ன்றதுக்கு நமக்கு 6 ஒயர் தேவைப்படும். இப்போ இந்த 6 ஒயரில் ஒரு மவுண்டன் ஷேப், அதுக்கப்புறம் இந்த 6 ஒயரில் ஒரு மவுண்டன் ஷேப், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ஒயர் தான் இருக்கும். இந்த பக்கம் டேர்ன் ஆகி போகுது இல்லையா, இந்த பக்கத்தில் 4 ஒயரை வச்சு நம்ம மவுண்டன் ஷேப் பின்னுவோம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு நமக்கு 4 மவுண்டன் ஷேப் வந்திருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் 4 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நம்ம ஒரு மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இந்த டேர்னிங்கில் மட்டும் மவுண்டன் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு இன்னும் ஒரு முறை காமிச்சிடுறேன். ஏன்னா பிகினருக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, இந்த ஸ்ட்ரைட்டில் வந்துட்டு 2 ஒயர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்பீங்க. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இந்த பக்கம் டேர்னிங்கில் வருது இல்லையா 2 ஒயர், இதை பிடிச்சி இங்கே ஒரு நாட் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடுறோம். இப்போ 3 நாட் நம்ம போட்டாச்சு. இப்போ சேம் இதே மாதிரி இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடுறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 3 நாட் போட்டாச்சு. இப்போ இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடுறேன். இது 1, இங்கே ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும் பாருங்கள், இது 2வது நாட்டு. இப்போது 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே
ஒரு நாட் நம்ம போடுறோம். இப்போ இந்த இடத்துல கடைசியாக ஒரு நாட் மட்டும் தான் நம்மளால் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி மவுண்டன் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்து வர 6 ஒயரை வச்சு இந்த பேஸ் ஃபுல்லாகவே மவுண்டன் ஷேப் பின்னணும். ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 4 மவுண்டன் ஷேப் இருக்கும். இங்கே சைடில் 2 இருக்கும். இந்த பக்கம் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு 4 மவுண்டன் ஷேப் இருக்கும். அதே மாதிரி கூடையோட சைடில் இந்த பக்கத்துலேயும் 2 மவுண்டன் ஷேப் இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். இப்போ அடுத்து நம்ம பீட்ஸ் கோக்க போகிறோம். பீட்ஸ் கோத்துட்டு இந்த ஜிக்ஸாக் டிசைன் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு ரவுண்டு சுற்றி நம்ம பீட்ஸ் கோக்க போகிறோம். பீட்ஸ் கோக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கார்னரை கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி ஏரோ மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட்ஸ் கோத்துக்கோங்க. ஈஸியாக வந்துட்டு பீட்ஸை கோக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு பீட்ஸ் கோத்துருக்கேன் இல்லையா? இப்போ சேம் இதே மாதிரியே இந்த எல்லா மவுண்டன் ஷேப்லேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பீட்ஸ் கோக்கணும். ஃபுல்லாக கோத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது பீட்ஸ் கோத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஜிக்ஸாக் பேட்டர்ன் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் பின்னுறதுக்கு 2 மவுண்டன் ஷேப் இருக்குது பாருங்கள். இந்த 2 மவுண்டன் ஷேப்புக்கு இடையில இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாட் போடுறோம். இந்த ஒரு நாட் போட்டுட்டு ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு பிடிச்சி நாட் போட்டு போகணும். லெஃப்ட்டு போகிற ஒயரை லெஃப்ட்டு பிடிச்சி நாட் போட்டு போகணும். ஓகேவா? இப்போ சென்டர் நாட் போட்டேன். சென்டர் நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி இந்த ரைட் சைடு ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போது 2வது நாட் போடுறேன். இப்போ இந்த மவுண்டன் ஷேப்பில் இந்த பக்கம் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த 2 மவுண்டன் ஷேப்புக்கு இடையில இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு லெஃப்ட்டு போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு, அந்த மாதிரி பிடிச்சி நாட் போடணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் போகுது இல்லையா லெஃப்ட் சைடு, இந்த ஒயரை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். சென்டர் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இது செகண்ட் நாட்டு. இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயர் ஒன்றோட ஒன்று இந்த இடத்துல கிராஸ் ஆகும். சென்டரில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு 2 மவுண்டன் ஷேப்புக்கு இடையில சென்டர் நாட் போடணும். சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு, மேலே வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஒன்றா ஒயர் ஜாயிண்ட் ஆகும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே பின்ன போகிறோம். இப்போ இதே மாதிரி இந்த 2 மவுண்டன் ஷேப்புக்கு இடையில சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு, அந்த மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா அந்த கார்னர், அந்த இடத்துல 2 ஒயரும் நமக்கு ஜாயிண்ட் ஆகும். அவ்வளோதான். இப்போ ஒரு வரிசை பின்னுறேன். சேம் இதே மாதிரி தான் 2வது வரிசை, 3வது வரிசை, 4வது வரிசை இதுக்கு மேலே பின்னும். இந்த மாதிரி பின்னும்போது ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் நமக்கு வரும். சென்டர் நாட் போட்டுட்டு இப்போ இது 2வது நாட் போடுறேன். இப்போ 2 நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இங்கே சென்டர் நாட் போட்டோம் இல்லையா, சென்டர் நாட் போட்டுட்டு இந்த லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி இது ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இது செகண்ட் நாட்டு. இப்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி 2 நாட் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2 ஒயர் ஒன்றோட ஒன்று இந்த இடத்துல கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்டு வந்துட்டு இந்த கூடை ஃபுல்லாகவே பின்னணும். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னோம் இல்லையா, இதுக்கு மேலேயே செகண்ட் ரவுண்டு பின்னணும். செகண்ட் ரவுண்டு சேம் இதே மாதிரி தான். இந்த வி ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த வி ஷேப்பில் சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறோம். அப்புறம் லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வி ஷேப்பில் சென்டர் நாட் போடுறோம். லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு நம்ம பிடிச்சி நாட் போடணும். இப்போது சென்டர் நாட் போட்டாச்சு. சென்டர் நாட் போட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி 2 நாட் போடணும். இந்த பக்கத்துலேயும் ஒரு 2 மவுண்டன் ஷேப்பில் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த கூடை ஃபுல்லாகவே நீங்களே பின்னிக்கோங்க. ஓகேவா? இப்போது 2 நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த வி ஷேப்பில் இங்கே சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். அப்புறம் ஃபைனலாக ஒரு நாட்டும் நமக்கு கிராஸ் ஆகும். இப்போ சென்டர் நாட் போட்டாச்சு. இது 1,
இது ரெண்டாவது நாட்டு. ஓகே, 2 நாட் பின்னியாச்சு. இப்போ ஃபைனலாக பாருங்கள், லெஃப்ட் ஒயரும் ரைட் ஒயரும் இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு குட்டியாக இந்த இடத்துல ஒரு மவுண்டன் ஷேப் பின்னியாச்சு. ரெண்டாவது வரிசை பின்னிட்டோம். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு போகுது இல்லையா, ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல 2 நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போட்டுட்ருக்கோம். இது செகண்ட் நாட்டு. இந்த மாதிரி பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் நமக்கு இப்போவே தெரியும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த வி ஷேப்பில் சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு நம்ம பிடிச்சி நாட் போடணும். இப்போது செகண்ட் ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ சேம் இதே மாதிரி தான் தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டும் போடணும். இப்போ பிகினருக்காக 3வது ரவுண்டு எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு முறை சொல்லிடுறேன். இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த வி ஷேப்பில் சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு. இப்போ இதே மாதிரி இந்த வி ஷேப்பில் ஒரு நாட் போடுறோம். லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு. இதே மாதிரி தான் 3வது ரவுண்டு போடணும். சேம் இதே மாதிரி தான் 4வது ரவுண்டும் போடணும். இதே மாதிரி தான் இந்த கூட ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இப்போ சேம் இதே மாதிரி 4 ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வரும். இது ஏன் 4 ரவுண்டு பின்னனாக்கா, இந்த சென்டரில் வந்துட்டு இந்த டிசைன் கொடுக்க போகிறேன் இந்த ரெட் கலரில், அதனால் 4 ரவுண்டு பின்னிருக்கேன். நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி டிசைன் எதுவும் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா 3 ரவுண்டு மட்டும் பின்னிட்டு மறுபடியும் பீட்ஸ் கோத்துட்டு நீங்கள் பின்னிக்கோங்க, பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 4 ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், பீட்ஸ் கோத்துருக்கேன். இப்போ பீட்ஸ் கோத்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் சென்டரில் இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, சென்டரில் ஒரு நாட் போடணும். லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு சொல்லிட்டு போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சேம் இதே மாதிரியே இந்த கூட ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் கடைசியாக உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இந்த கடைசி ரவுண்ட்லும் பாருங்கள் 4 வரிசை வர மாதிரி இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னில் முடிச்சிருக்கேன். இப்போ ஃபைனலாக எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும். இவ்வளோ ஒயர் இருந்தால் சொருகி விடுறதா கிளியராக காமிக்க முடியாது. அதனால் பாருங்கள், எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சுட்டு ஒரு மவுண்டன் ஷேப்பில் மட்டும் இந்த மாதிரி 6 ஒயர் சொருகாமல் வச்சுருக்கேன். இப்போ ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை லெஃப்ட் சைடு இப்படி மடித்து சொருக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு மடித்து சொருக்கணும். இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இப்படி மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். மாற்றி மாற்றி அந்த ஹோலில் வந்துட்டு சொருகக்கூடாது. இதே மாதிரி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் உள்ளுக்குள்ளே சொருகி விடுங்க, கூட பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது ஒரே ஸ்ட்ரைட்டில் இந்த மாதிரி சொருகணும். இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இப்படி மடித்து இந்த பக்கத்தில் ஒரே ஸ்ட்ரைட்டில் நம்ம சொருகணும். சேம் இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி செகண்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் ரைட் சைடு ஒயர் பாருங்கள், லெஃப்ட் சைடு மடித்து இந்த மாதிரி சொருகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயரை எப்படி சொருகி விடுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த கூட ஃபுல்லாக இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விடணும். இப்போ இந்த எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இந்த கூடைக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஒயரில் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். 4 ஒயர் ஒரு ஒயரும் 5 அடி எடுத்து இந்த கைப்பிடி பின்னுங்க. இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன், மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.